உங்கள் காதல் வாழ்க்கையிலேயே இன்றைய தினம் ஒரு மறக்க முடியாது. கண்டிப்பா இதை நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு வெற்றிகரமான அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவன் அருளால எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு, என்னென்ன நல்லது நடக்கும், நாம என்ன செய்யணும், என்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோ பாருங்க. இன்றைய தினம் 22 மார்ச் 2022ங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இன்றைய தினம் பிளவ வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாளுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி அமைந்துள்ளன, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் உள்ளன என்பதை பார்க்கலாமாங்க. இன்றைய தினம் ராசியிலேயே சூரிய பகவானுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் உள்ளார். இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மாலை 4:19 வரை அமர்ந்துள்ளார். அதன் பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்கிறார். எனவே இன்றைய தினம் மாலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் விலகுகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு இனிமையான தினமாக கண்டிப்பா அமைய பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அமையுங்க. உங்களது எதிர்காலத்துக்கான சிறந்த திட்டமிடலை ஏற்படுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கு கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களது எதிர்காலத்தை குறித்த எந்த வகையான திட்டமாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அதை குறித்து வைத்துக்கொண்டு இன்றைய தினம் நீங்கள் அதன்படி முயற்சிக்க ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக அமைப்பெறுங்க. இதன் மூலமாக உங்களது எதிர்காலத்தை மிகச்சிறந்த நல்லது நிம்மதியான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தில் உங்களது காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் முக்கியமான காரியங்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தருங்க. பேச்சுவார்த்தைகள் மற்றும் சில பஞ்சாயத்துகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மாலை நேரத்தில் வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது அமையும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைய அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் மகிழ்ச்சி அதிகரிக்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் அடர் சிகப்புங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9ங்க. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு மிகவும் ஒரு கவனமா இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் காலையில் எடுக்க வேண்டாம், மாலையில் வைத்துக் கொள்வது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய நல்ல வழிமுறையாகவும் கண்டிப்பாக அமையுங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அதை சிறப்பாக சமாளிக்க உங்களுடைய சேமிப்பு பணம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்றைய தினம் உங்களது உடனிருப்பவர்கள் பற்றிய நல்ல புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் இன்னைக்கு மற்றவங்களை சிறப்பாக புரிஞ்சுக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேணுங்க. நீங்கள் இடையில புகுந்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லிங்க அப்படின்னா அவங்களும் இது நமக்கு சாதகமாக இருக்குது இந்த கருத்துன்ட்டு அவங்களும் உங்கள் கருத்துக்கு நீங்கள் அவங்க சொல்ல வந்ததே உங்களுக்கு சாதகமான கருத்தாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இடையில குறுக்க பேசுனதுனால அவங்க நீ சொன்னது தான் இப்படி நினச்சிட்டு இருக்கிறியா, ஓகே நீ சொன்னதே வச்சுக்கலாம், எனக்கு லாபகரமாக தான் இருக்குது நீ சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க பிளேட்டை மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு என்ன யார் சொன்னாலும் கேட்டுக்கங்க. எந்த விதமான வாக்குவாதமும் வேண்டாம். உங்களுக்கான நேரம் வருங்க, கண்டிப்பாக இப்போ நீங்கள் பேசுறது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க. உங்களுக்கான சூழ்நிலையில் நீங்களே உங்களது பேச்சுக்கள் மூலமாக கெடுத்துக்க வேண்டாம், அதுக்காக சொல்ல வரேன். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாகன பயணங்களில் வேகத்தையுடைய விவேகம் முக்கியங்க, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வேகமாக செல்ல வேண்டாம், விவேகத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் வேண்டிய இடத்துல பேசிட்டு தேவையான இடத்துல உங்களது பேச்சுக்களை நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம், அதனால் நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமையில சற்று கட்டுப்பாடுகள் இருப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு கடிஞ்சொற்கள் யாரோடவும் நீங்கள் கூறிவிட வேண்டாங்க. எந்த விதமான கோபமாக இருந்தாலும் சரி நீங்கள் சற்று கட்டுப்பாட்டுடன் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை தருவங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவங்களை பற்றிய நல்ல புரிதல் ஏற்படுறதுனால உங்களது காரியங்களை நீங்கள் முறையாக பிளான் பண்ணுறதுக்கு சில நல்ல ஒரு வழிமுறைகள் கிடைக்குங்க. எதனால நம்ம காரியங்கள் தடைப்பட்டது அல்லது எதனால நம்ம காரியங்கள் ஃபெயிலியர் ஆச்சு எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு மனநிலை சூழ்நிலை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. எனவே இன்றைய தினம் அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்களது காரியங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரத்தை செலவு பண்ணி நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு எது இடைஞ்சலாக இருக்குங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு புரியுறது தான் ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் விவேகமாக அணுக முடியும். இதுதான் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க. எனவே அமைதியாக இருங்க. எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடும் போதும் நீங்கள் கடுஞ்சொற்களை கூறாமல் இருந்தால் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது மீனராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை
இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் அழுத்த மறந்துடாதீங்க. நமது சந்தாதாரர்களாக மாட்டினீங்க அப்படின்னா தான் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் சற்று கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல பலனை பெற முடியும். நல்ல ஒரு பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை கண்டிப்பாக உங்களால் இன்னைக்கு அமைச்சிக்க முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான திங்கிங் தான் உங்களுக்கு கை கொடுக்குங்க. நெகட்டிவாக திங்கிங் இன்னைக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நம்மளால் முடியும், எதனை நம்ம செய்யணும், எதை நமக்கு கை கூட வரும், எது நமக்கு கண்டிப்பாக இது ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு நீங்கள் எந்த காரியத்தில் எந்த முடிவில் உங்களுக்கு உறுதியாக நல்ல ஒரு பலன் தரும்ங்கிறத நீங்கள் இன்னைக்கு உணர்வீங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது தாழ்வு மனப்பான்மை நீக்கிக்கிட்டு பாசிட்டிவான அப்ரோச்சோட இன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க. உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காரியத்தடை நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் இன்னைக்கு ஏற்பட்டாலும் உங்களுடைய சேமிப்பு பணம் கை கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்தில் சிக்கல்களை நீங்கள் இருந்து மீள முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க பணவரவுகளையும் சற்று நிதி கொஞ்சமாக ஒதுக்கி இன்னைக்கு நீங்கள் சேமிப்பில் ஈடுபடுறது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு பலன் தருவதாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் சேமிப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த கை கொடுக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேகம் வேண்டாம், விவேகத்தோடு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது உடன் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சுற்றத்தார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு அந்த புரிதல் தான் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ரொம்ப விலை மதிப்பில்லாதங்கிறத நீங்க உணர்வீங்க. அதன் மூலமா உங்களது காரியங்களில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சா போதும் நீங்க காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றிகளை பெறதுக்கான நல்ல ஒரு வழிமுறைகள், வாய்ப்புகள் இப்ப கிடைக்க உங்களுக்கு யோசிச்சு நீங்க சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நமது மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் காதலில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு லாபங்கள் நிறைந்த ஒரு யோகமான தினமாக கண்டிப்பா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களை மனம் கவர்ந்த காதலர் உங்களுக்கு இனிமையே தருவாருங்க. அதுவும் உங்களுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸா தருவாரு. அதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் மூலமாக நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தினமா நீங்க மாத்திக்க முடியும். இதன் மூலமா உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கற்கண்டு போல இனிப்பான ஒரு நல்ல தினமா நீங்க இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்ன பிடிக்கலங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நீங்கள் டிஸ்லைக் பண்றதுன்னு தட்டி வர்றதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல எதை விஷயம் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அது நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி உதவியா இருக்கும். மீண்டும் நாளை தின ராசி பலன் வீடியோவில் நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.